வணக்கம் மக்களே. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இப்படி இத்தனை ஸ்டெப்பு இப்போல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல தோழர். லைக் எப்படின்னா, ஒரு ஊராட்சியாக இருக்குது, அடுத்தது அப்படியே நகராட்சி, அடுத்தது அப்படியே மாநகராட்சி. எதோட அடிப்படையில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிற நமக்கு தெரியல. பட் ஊராட்சி சைடு எரிபொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே விறகாக தான் இருந்துச்சு. விறகடுப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கூட வீட்டுக்கு வீடு எல்லா பக்கமும் மரம் இருந்துச்சு, செடி கொடிகள் அட்லீஸ்ட் பார்க்க முடிஞ்சுது. வேற இப்போ விறகடுப்பு கிடையாது, அநேகமாக கிடையாது. அப்படி இருக்கிறப்ப கேஸ் சிலிண்டர்னு வந்தப்போவும் மரத்தை பார்க்க முடியல. ஒரு வேளை விறகடுப்பு காணாமல் போனதுனால தான் விறகும் காணாமல் போயிருச்சோ, யாருக்கும் அதோட தேவைகள் தெரியாமல் போயிருச்சோ அப்படிங்கிறது கேள்விக்கு. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பேச வந்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சிலிண்டர் விலையும் தங்கம் விலையும் தான் மேலே 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 மேலேன்னு போயிட்டே இருக்குது. ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி எடுத்துக்கலாமே. ஏன்னா விலைவாசி எல்லா பக்கமும் எல்லா பொருளும் ஏறிட்டு தான் இருக்குனாலும் கூட தங்கம், எரிபொருள் இந்த விலை மட்டும்தான் நம்மளால் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குன்றதை கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. சாமானிய மக்களால் கெஸ் பண்ண முடியலன்னு நான் இங்கே திருத்தி சொல்லிக்கிறேன். கான்செப்ட் என்ன நான் சொல்ல வரேன்னா, கேஸ் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கும். ஆபரண தங்கம் விலை அதிகமாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் வாங்கிட்டு இருக்கிறது அவங்களோட நிர்பந்தத்தோட அடிப்படையில் நம்புகிற கேட்டகரி நான். எப்படின்னா, ஒரு திருவிழா, காதுகுத்து, கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்துக்காவது இப்படி ஒன்று பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சடங்கு சாம்பிரதாயத்துக்காகவாவது அது கண்டிப்பாக வாங்கி பண்ணி தானே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் மக்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறவனா. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் பழைய நகைகள் விற்க தேவையில்லையே. பொதுவாகவே இங்கே பழைய நகை, புது நகை அப்படின்ற ஒரு கான்செப்டே தப்புன்னு நினைக்கிறேன் தோழர். லைக் எப்படின்னா, கடையிலேருந்து ஜுவல்லு நம்ம கையில் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோம்னா திருப்பி அப்போவே கொண்டு போய் கொடுத்தோம்னாலும் அதை பழைய நகைன்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் பழைய நகைக்கான ரேட்டு தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பழைய நகையாக வீட்டிலே இருக்கலாமே. இதில் வணிகர்களோட சாமர்த்தியமா, இல்லை நம்ம கவர்மெண்ட்டே இதுக்கான ரூட் போட்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிறதுக்கு தெரியல. லைக் எப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விளம்பரம் நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்படின்னா, பழைய நகைகள் எதுக்கு வீட்டில் வச்சுட்ருக்கீங்க, கொண்டு வந்து எங்ககிட்ட அடகு வச்சுருங்க, பணமாக நீங்கள் யூஸ் பண்ணலாமேன்னு ஒரு கும்பல். பழைய நகையை ஏன் இன்னும் அடகு வச்சுட்ருக்கீங்க, கொண்டு வந்து எங்ககிட்ட விற்றுருங்களேன், பணம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். பணத்தை பணமாக வச்சுட்ருக்காதீங்க, தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருந்துருக்கலாமே, பழைய தங்கம் வீட்டிலே இருந்திருந்துருக்கலாமே. எப்போ விற்றாலும் அதே பணம் தான். ஸோ இந்த மாயை விளம்பரங்களுக்கெல்லாம் நம்பி யாரும் ஏமாற தேவையில்லை. ஸோ மாற்றம் எங்கே இருந்தாவது ஆரம்பிக்குமான்றதுக்கு தெரியல. மாற்றம் நம்மகிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு சின்ன மாற்றம், அதோட விளைவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண் கூட பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி தான் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தங்கம் விஷயத்தில் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்கானது இந்த காணொளி. தொடர்ந்து பேசுவோம் கோபியோடு.